அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களுமே கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளையும் எடுத்து அதோட சில பேராமீட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம வந்து 2 கல்லூரிகளை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து எந்த கல்லூரிகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ராமாபுரம், சென்னை. ஸோ இந்த 2 கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஏன் இந்த 2 கல்லூரிகள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக நான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சென்னை ஜோனில் வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கல்லூரிகள்ங்கிறது இருந்துச்சு. அதனால தான் இந்த கல்லூரிகள் பற்றி பார்க்க போகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம், சென்னை. ஸோ இந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா 1997 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 25 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. கல்லூரி ஆரம்பித்து 25 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இதுமாரி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வைஸும் 98% வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து 12 ப்ரோக்ராம்ஸும், பிஜி ப்ரோக்ராம்ஸ் 6 ப்ரோக்ராம்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நேக்கில் அக்ரெடேஷன் நேக்கில் வந்து கிரேடு வாங்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயும் வந்திருக்கிறதாகவும் இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிகள் பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்ககிட்ட முதல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12+ டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இது வந்து டிசிஎஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்காகவே வந்து இவங்களை பாராட்டலாம். ஏன்னா நிறைய கல்லூரிகள் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கிடையாது. அதுமாதிரி வந்து நிறைய கல்லூரிகளை இப்போ மெக்கானிக்கல் சிவில்லாம் கொண்டு வரதே இல்லை. பட் இது இந்த ஓரளவுக்கு ஒரு கோர் இன்ஜினியரிங்னு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸும் நிறையா கோர்சஸ் வச்சுருக்காங்க. இது எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இவங்களோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 2023-24 பேட்ச் பொறுத்த வரைக்கும் 10 lakhs above சேலரி வாங்கியிருக்கவங்க ஒரு 27 மாணவர்களாகவும், ட்ரீம் ஜாப் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 379 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியானது 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 46 lakhs per annum ஆகும். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 97.6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆஃபர்ஸுங்கிறது 1000+ ஆஃபர்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதாகவும் 800+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோர் பிளேஸ்மெண்ட்ஸும் இருந்திருக்குது. அதே சமயத்தில் ஐடி பேஸ்டு கம்பெனிஸ், ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ், கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ், கன்சல்டிங் கம்பெனிஸ், அனலிட்டிக்ஸ் கம்பெனிஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ், இது மாதிரி நிறையா வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வரதாகவும் அவங்களோட டீட்டெயில்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கல்லூரிகளில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் தான். கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு எடுத்து பார்த்து நான் அதுலேருந்து தான் நம்ம வந்து இது சொல்லிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின பேசிக்கான தகவல்கள். அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்ன கிரேட் வாங்கியிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க, என்ன பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி பற்றி பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது வந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1995 வந்து இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யார் மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லியோ முத்து அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சப்தகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுங்கிற இந்த ட்ரஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதேமாதிரி இந்த வளாகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கல்லூரியுமே இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் கிரேடு வாங்கியிருக்காங்க, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயும் வர்றாங்க. அதுபோக என்பிஏ அக்ரெடேஷனும் வந்து வாங்கியிருக்கிறதாவும் இவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி ங்கிற கோர்ஸ் வச்சுருக்காங்க, எம்டெக் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், ஐடி, அதுமாதிரி எஸ்என்ஹெச்ங்கிறது ஃபஸ்ட் இயர் கோர்ஸை சொல்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங், எம்பிஏ இருக்குது, ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இத்தனை வகையான கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்லூரிக்கான ஒரு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் எந்தெந்த கல்லூரிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்களோ ஓரளவுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களாங்க. அதுபோக இவங்களோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றியுமே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்கிற தகவல்களை வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு போட்டிருக்காங்க. 2023 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 918 ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1005 பேர் வந்து இந்த கல்லூரியில் போன வருஷம் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 804 மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஆகிருக்கிறதாகவும், 92 மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும், 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரனராகவும் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 90.24% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எபவ் 4 lakhsல வந்து பார்த்திங்கன்னா 689 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும், எபவ் 7 lakhsல வந்து பார்த்திங்கன்னா 103 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும், எபவ் 15 lakhsல வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும் இவங்க கல்லூரிகளோட தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின பேசிக்கான தகவல்கள். அதுபோக மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து உள்ளுக்க காலேஜோட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். நான் பேசிக்காக எடுக்கிறது என்ன பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி பிளேஸ்மெண்ட், என்ன விஷயங்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவலானது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் தகவல்கள். ஸோ கடந்த வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே காலேஜோட வெப்சைட்டில் கொடுத்துருக்க தகவல்கள் தான். இதெல்லாமே அவங்களா கொடுக்குற தகவல்கள் தான். பட் வந்து ஒரிஜினலான தகவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா cutoff.tnaonline.orgங்கிற வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக எடுக்கப்பட்ட டேட்டா தான். இல்லை எந்த ஒரு ஃபேக் டேட்டாஸும் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம கிட்ட ஒரு கல்லூரி வந்து நல்ல கல்லூரியா இல்லை வந்து தரமான கல்லூரியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த கல்லூரியோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் எடுத்து பார்த்தாலே போதும். இதுதான் ஒரிஜினல் டேட்டா. ஏன்னா நிறைய கல்லூரியில் வந்து பிளேஸ்மெண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் டேட்டாஸ் கொடுக்குறதா சொல்லி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு, கான்ட்ரவர்சிஸ்லாம் போகுது. ஸோ நம்ம மற்ற விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகாமல் நம்ம வந்து க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்களை மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த கல்லூரியோட கோடு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா கல்லூரிகள் ஒரே மாதிரியான பெயர்கள் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொடுத்துருக்க பேர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. காலேஜோட கோடுங்கிறது 1304. அதே மாதிரி சாய்ராம் பொறுத்த வரைக்கும் 2 காலேஜ் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, செகண்ட் காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட அஃபிஷியல் காலேஜோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 1419. சரிங்களாங்க. ஸோ இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸோட கோடை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது பார்க்குறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 185க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. ஏன் நம்ம ஓசி கேட்டகரியில் பார்க்குறோங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஓசி கேட்டகரியில் தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 185. ஸோ இங்கேயுமே சாய்ராம்லேயுமே 185 க்ளோஸ் ஆகிருக்குது, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜிலுமே 185 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து ஓரளவுக்கு ஒரு கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறேன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 185.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சாய்ராம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸில் 180க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மார்க் வந்து எங்கே அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 5.5ங்கிறது அதிகமாக இருக்குது. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் எம்எல்ங்கிற கோர்ஸ்
ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 180.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதே சாய்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 178க்கு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 2.5 மார்க்ஸ் வந்து அங்கே வந்து அதிகமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன காமனான டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்பயுமே கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறப்ப பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அடுத்து இசிங்கிற கோர்ஸ் பாருங்கள். ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அடுத்து இசிங்கிற கோர்ஸ் தான் எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ இசியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 179.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சாய்ராம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 179க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 0.5 வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அதுமாதிரி அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி பொறுத்த வரைக்கும் இங்கே 180.5க்கு ஸ்ரீ சாய்ராமில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 182. ஸோ 1.5 கட் ஆஃப் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 157.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சாய்ராம் பொறுத்த வரைக்கும் 158.5 வித்தியாசம் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த 2 கல்லூரிகள் வச்சு பார்க்குறப்ப ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கூடுதலாக இருக்குது. சாய்ராமில் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அளவுக்கு சாய்ராமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் பார்த்துருவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 185.5 க்ளோஸ் ஆயிருக்கு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்லியிருக்கேன். ஏஐஎம்எல் கோர்ஸ் 180.5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 141.5 சீட்டு கிடைக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 160.5, சிவில் இன்ஜினியரிங் 150, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 185, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 179.5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 170, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 182, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 157.5, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 166.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 179.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 180, ஏஏஎம்எல் 178, சிஎஸ்பிஎஸ் 176.5, சிவில் இன்ஜினியரிங் 153, சிஎஸ்சியில் ஐஓடி 174, எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 175, சிஎஸ்சி 185, இசிஇ 179, ட்ரிபிள்இ 169, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இஎன்ஐ 163.5, ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் 155.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 180.5, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 158, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் 151.5. ஸோ இந்த 2 கல்லூரிகளோட பேசிக்கான க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள். ஸோ இந்த 2 கல்லூரிகளுமே நல்ல கல்லூரிகள் தான். நம்ம வந்து ஒரு கல்லூரியை உயர்த்தி சொல்லணும், ஒரு கல்லூரியை தாழ்த்தி சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோஸுங்கிறதெல்லாம் போடுறதில்ல. உண்மையான கட் ஆஃப் ரேஞ்சஸ் என்னங்கிறது தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது நம்ம போடுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கக்கூடிய மாணவர்கள் நம்பி சேர அளவுக்கு இருக்கக்கூடிய 2 ஈக்குவலான பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். 2 கல்லூரிகளுமே நல்ல கல்லூரிகள். 2 கல்லூரிகள்லையுமே சீட்டு கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நிறைய கல்லூரிகள் பற்றி வந்து வெளியே யாருமே பேசுகிறதில்ல. அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளையும் எடுத்து வச்சு நான் கண்டினியூஸாக தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை டிஎன்ஏ 2024 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வேறு எந்த காலேஜஸ்லாம் ஈக்குவல் பேராமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செஷனில் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜையும் கீழே இருக்கக்கூடிய காலேஜையும் கம்பேர் பண்ணி போட சொல்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நம்ம ஓரளவுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் தான் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈக்குவல் பேராமீட்டர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கட் ஆஃப் வைஸ் ஒரு 0.5, 1, 2 இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கல்லூரிகளை கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தகவல்கள் தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். மிகவும் நன்றி.